ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் ஹாஷ்னி சேனல். இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி பட்டர்ஸ்காட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, கேக்கு, மில்க் ஷேக்கு, ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸ்வீட் ரெசிபிக்கும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி பட்டர்ஸ்காட்ச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க விவர்ஸ். ஒயிட் சுகர் 1 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப் பட்டர் எடுத்துக்கோங்க. அது வந்து சால்ட்டடாகவும் இருக்கலாம், அன்சால்ட்டடாகவும் இருக்கலாம். எனி பட்டர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கேஷ்யூ வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா சேர்க்க வேண்டாம். சும்மா கொஞ்சம் ஒரு 4-5 கேஷ்யூ சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அடுப்பில் சர்க்கரையை போட்டுக்கோங்க. ஒரு பேனில் சர்க்கரை போட்டதுக்கப்புறமா 1 கப் சர்க்கரை போடுறோம். சர்க்கரை போட்டு கொஞ்சமாக லைட்டாக 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றணும். 1 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றுறீங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, ஸ்லோவில் வச்சு. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து அது தெரியல அப்படின்னா, லைட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா பட்டர் வந்து அதில் சேர்த்துக்கோங்க. பட்டர் கட் பண்ணி போடணும் அப்படிலாம் இல்லை, ஏன்னா அது நம்ம ஹீட்டில் போட்டாலே உருகிடும். அது கூட 1/2 கப் பட்டர் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. கலர் விட்டுட்டே இருந்திங்கன்னா இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நல்லா கலர் வந்து ஒரு கோல்டன் கலரில் வரணும். கோல்டன் கலரில் வந்தாலே போதும். ஏன்னா இது நம்ம தண்ணி நிறையா சேர்த்தோம் அப்படின்னா பதம் பார்க்குற வேண்டியதெலாம் இருக்கும். இது நம்ம தண்ணியும் சேர்க்கறதில்ல, அதனால் எந்த பதமும் கிடையாது. நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. நெய் இருந்தால் நெய் தடவிக்கலாம். இது வந்து பட்டர்ஸ்காட்ச் தானே அப்படிங்கிறதுனால ஸ்வீட்டாக இருந்தால் நீங்கள் வந்து கீ தடவலாம். இது சும்மா நம்ம பட்டர்ஸ்காட்ச் தானே செய்ய போகிறோம், அதனால் ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு இப்போ செஞ்சு வச்சதை அதில் நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ஒரே ஒரு சுற்றி எடுத்துருங்க. பட்டர்ஸ்காட்ச் ரெடி ஆகிடும். இப்போ கேஷ்யூ வச்சுருக்கோங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் சேர்க்கும் போதே அந்த 4-5 கேஷ்யூவும் அதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு அதே மாதிரி பிளேட்டில் ஊற்றி நல்லா ஆற விட்டுட்டு நல்லா கட்டியாக ஆனதுக்கப்புறமா உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்திங்க அப்படின்னா பட்டர்ஸ்காட்ச் வந்து ரெடி ஆகிடும். இப்போது இந்த பட்டர்ஸ்காட்சில் ஹனி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். இப்போது அந்த பட்டர் கேஷ்யூ போடுற நேரத்தில் ஹனி வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ மில்க் ஷேக் செய்யும் போது இந்த பட்டர்ஸ்காட்ச் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் போது அந்த டைமில் கூட நீங்கள் ஹனியை ஊற்றிக்கலாம். மில்க் ஷேக்கு ஹனி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் சர்க்கரை அதெல்லாம் போடுறத விட ஹனி சேர்த்து மில்க் ஷேக் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது சாதா ஆர்டினரி கேக் வந்து வாங்கியிருக்கீங்க, ப்ளைன் கேக் தான் இருந்தது கடையில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பட்டர்ஸ்காட்ச் வீட்டிலே செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஃபுல்லாக தூவி விட்டுட்டீங்க, சைடில் மேலெலாம் தூவி விட்டீங்க அப்படின்னா பட்டர்ஸ்காட்ச் கேக் ரெடி ஆகிடும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஐஸ்கிரீமும் இப்போ மோஸ்ட்லி எல்லாம் வீட்டிலவே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் கிடைக்கும், வெனிலா ஃப்ளேவர் கிடைக்கும், எல்லா ஃப்ளேவரும் கிடைக்கும். ஆனால் மேலே வந்து கிறிஸ்பினஸ்க்கு நீங்கள் எதுவும் வாங்கியிருக்க மாட்டீங்க. வெறும் க்ரீம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம் மட்டும் அந்த பவுடர் மாதிரி வாங்கி ஐஸ்கிரீம் செய்வீங்க. செஞ்சதுக்கப்புறமா மேலே வந்து போடுறதுக்கு எதுவுமே இருக்காது. அந்த டைமில் வந்து சில பேர் சாக்லேட்டை உடச்சி போடுவீங்க, அந்த மாதிரி பண்ணுவீங்க. இப்போ இந்த மாதிரி பட்டர்ஸ்காட்ச் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப எம்மியாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். கேக்கு கூடயும் க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் அதே ஐஸ்கிரீம் கூட சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கேஷ்யூவும் போடுறதுனால நட்ஸ் அண்ட் பட்டர்ஸ்காட்ச் மாதிரி இருக்கும் ஐஸ்கிரீம். நல்லா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பட்டர் வந்து நீங்கள் கடையில் வாங்கணும், அதெல்லாம் என்னால் வாங்க முடியாது, கடையில் வந்து எங்கள் இருக்க கடையில் வந்து அது கிடைக்காது அப்படின்னு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. பட்டர் வந்து வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ விவர்ஸ். பாய்.